வெல்கம் டு வெல்த் விசார்ட். இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு எப்படி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதன் அடிப்படையில் மற்றொரு விஷயமாக டெட் அப்படிங்கிற கடனை பற்றி பார்ப்போம். நார்மலாக இந்த கடன் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஆமாங்க எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த கடனுடைய வாங்கக்கூடிய அந்த லிவரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அது 5 விதமான ஒரு ஃபேக்டர்னால் தான் நம்ம கடன் வாங்க வேண்டியிருக்கு. ஒன்று, நம்ம படிக்கிறதுக்காக வாங்குகிறோம். படிக்கிறதுக்கு அப்புறமா வெளிநாட்டுகளுக்கெல்லாம் போய் படிக்கணும் அப்படிங்கிற விஷயமும் அந்த படிப்பில் சேர்ந்துடும். அடுத்தது திருமணம். நான் திருமணத்துக்காக வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. அப்புறம் இல்லைங்க கொஞ்சம் உடம்புலாம் முடியல, அதனால் நான் கடன் வாங்க வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறோம். அப்புறம் வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, இந்த ரெண்டுத்துக்கும் கடன் வாங்குகிறோம். அப்புறம் யாருக்கா ஒருத்தருக்காக அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கடன் வாங்குறது. இந்த 5 விதமான காரணங்கள்னால தான் நம்ம கடன் வாங்கி அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முழிப்புன்னு சொல்லுவோம், முழிச்சிட்ருப்போம். இப்போது அந்த கடன்லேருந்து எப்படி விடுபடலாம் ஃபினான்ஷியல் டிசிப்ளின்னால் அப்படின்னு பார்ப்போம். ஃபினான்ஷியல் டிசிப்ளினில் ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. எந்த விதமான கடனுக்குமே தீர்வு உண்டு. அதை நம்ம அடைக்கணும்னு மட்டும் மைண்டில் வச்சுனா போதும். அது அஸ்ட்ராலஜிக்கலே போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மனசில் அந்த கடனை அடைக்கணும்னு வச்சுனாலே போதும். அதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக செய்யக்கூடிய விஷயம் என்னென்னாக்க, என்னுடைய பணத்திலிருந்து அந்த கடன் வாங்கின தொகைக்கு ஈக்குவலண்ட் ரிவர்சல் கால்குலேஷன்ஸ் ஒன்று போடணும். சப்போஸ் நான் 1 லட்ச ரூபா கடன் வாங்கிறதா வைத்துக்கணும். இந்த 1 லட்ச ரூபாயை மாதம் நான் 10,000 ரூபாய் அடைத்தால் 10 மாதத்தில் அடைத்து விடுவேன் அப்படின்னு சரியாக போயிடுமா? அப்போ 10,000 ரூபாய் முதல்ல அதோட சேமிப்பாக கொண்டு போய் எங்கன்னா ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு 10 மாதத்திலே இந்த 1 லட்ச ரூபாய்ங்கிற கடன் அடைந்து விடும். இதுதான் லாஜிக். இப்போ ரிவர்ஸ் கால்குலேஷனை இப்படி போட்டுக்கணும். நமக்கு அதுதான் இஎம்ஐன்னு போட்டுக்குவோம். ஈக்குவலி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் போட்டு கொடுக்குறான் இல்லையா, அந்த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் போட்டு கொடுக்குறது இதை பேஸ் பண்ணி தான் போடுறோம். அதையே நம்ம கட்ட முடியலன்னா நம்ம பிளான் பண்ணலை, அதனால் கட்ட முடியல. இப்போது இந்த கால்குலேஷனை இந்த மாதிரி மெத்தடில் போடும்போது நமக்கு 2 விஷயம் மைண்டில் வச்சுக்கணும். ஒரு கடனை நம்ம இன்ஸ்டிடியூஷன் மூலமாக வாங்க போகும்போது அவன் உங்களுக்கு ரீபே கெப்பாசிட்டி இருக்கான்னு செக் பண்ணி தான் அந்த கடனை கொடுக்குறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது அந்த கடன் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் நம்ம கொடுத்த சப்மிஷன் ஆஃப் பேப்பர்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொன்னதுனால தான் அந்த கடனை கொடுத்துருக்குறான்ற நம்பிக்கையில் தான் நம்ம இந்த கடனை அடைக்க போகிறோம். அப்போது எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது, நான் சரியாக மேனேஜ் பண்ணலை, அதனால் கட்டலை. இதுதான் ஃபேக்டர். நான் எனக்கு வருமானமே இல்லைன்னா எனக்கு கடனே கொடுத்துருக்க மாட்டேன். எனக்கு வருமானம் இருக்கிறது, கடன் அடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது, அதனால் எனக்கு கடன் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அந்த மாதிரி புரிந்து கொள்ளும்போது இந்த கடனை அடைப்பதற்கான ஃபஸ்ட்டு காரணி நமக்கு வெளிப்பட்டுவிடும். அதாவது அந்த ஃபஸ்ட்டு ரூல் வந்துடும். அப்போ ரூல் வந்த உடனே என்ன பண்ணுவோம், நம்ம சிஸ்டமேட்டிக்காக அதை எப்படி அடைக்கணுன்றதை பார்ப்போம். எய்தர் பை டைரெக்டாக ஒரு ஆர்டி க்ரியேட் பண்ணி அந்த இதை நம்ம க்ரியேட் பண்ணிட்டே வந்துடுவோம். ஒரு 10 மாதத்துக்கு 10,000 போட்டுறது, இல்லை 5,000 போட்டுறது, என்ன நம்ம சிம்பிளிஃபைட் மெத்தட் இருக்கோ அதை மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே இந்த கடனை அடைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளிஃபைட் டெக்னிக்கில் வந்துடுவோம். இல்லையா அசட் மேக்ஸ் அன் அசட் அப்படிங்கிற கான்செப்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இதுலேருந்து நம்ம இது தனியாக இதுக்குன்னு ஏர்மார்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டுலேயோ ஒரு டெட் ஃபண்ட்லேயோ எல்லாத்தையும் ஒன்று போட்டுகிட்டே இதை நான் ஏதான கண்டிஜென்சி வரும்போது நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒன் மெத்தடாலஜி. ஒஸ்ட் சினாரியோ மெத்தடாலஜி இருக்குது. என்னுடைய அன்டுவர்ட் இன்ஸ்டன்ட், நான் இல்லைன்னா என்ன ஆகும், என் கடன் நின்று போயிடும், என் ஃபேமிலி அஃபெக்ட் ஆகிடும். அப்படின்போது அன்டுவர்ட் இன்ஸ்டன்ஸ் இந்த ஃபேமிலியை பாதிக்கக்கூடாது. அப்படிங்கும்போது நான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்து வச்சிடணும். இன்கேஸ் எதனா ஆயிடுச்சுன்னா நான் கடன் அடைக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் என்னுடைய லயபிலிட்டி கவரேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, என்னுடைய லயபிலிட்டியை யாரு மேலே பாஸ் ஆன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. எப்போவுமே ஒரு ரிஸ்க் இருக்கும்போது அதுக்கான சைட் சப்போர்ட்டு எதனா கொடுத்துட்டே இருக்கணும். இல்லைனா ரிஸ்க்கு ரிவார்டாக கொடுக்கும் அது நமக்கு. அதனால் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டோம்னா நம்ம இதை செஞ்சுருவோம். அதனால தான் நார்மலாக இந்த
இன்ஸ்டியூஷனில் பெரிய லோன்லாம் வாங்கும்போது உங்களை இன்சூர் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா லயபிலிட்டி கவரேஜ் வந்து மஸ்ட்டு. அப்போ நம்மளுமே இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பண்ணணும், என்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. அதாவது நம்ம குக்கப்லாம் பண்ணக்கூடாது. அந்த கடன் வாங்கும்போது பேப்பர்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க, இவங்க கேட்குறாங்க, அந்த பேப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் லோன் கிடைக்கும். எனக்கு என்ன லோன் கொடுக்குறியோ அதை மட்டும் கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக வெண்ணிலா வாட் யூ வாண்ட் அது மட்டும் அந்த வரும். எக்ஸ்ட்ரா க்ரீமி லேயர்லாம் போடும்போது என்ன ஆகுதுனாக்க கடனும் ஜாஸ்தி வந்துடும், கஷ்டமும் ஜாஸ்தி வந்துடும். அதுதான் அடைக்க முடியாத கடனாக மாறிவிடுது. இன்றைக்கி நாங்களே பேங்க் ஆடிட்லலாம் போய் பார்க்கும்போது நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆனது எதனாலன்னா இந்த எக்ஸ்ட்ரா வேஜன்ஸாக போட்டு கொடுக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட், அதாவது ட்ரெஸ்டு பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவோம். அந்த ட்ரெஸ்டு பேலன்ஸ் ஷீட்டோடைய எஃபெக்ட் தான் என்ன பண்ணுறது, அவங்கள மாட்டி விடுறதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அதனால் கடன் வாங்கும் முன்னாடியே நம்ம இப்படி தான் அடைக்க போகிறோங்கிற சிஸ்டத்தோடு நம்ம போயிட்டோம்னா கடன் ஈஸியாக அடைஞ்சிரும். இப்போது எஜுகேஷன் லோனெல்லாம் பொறுத்த வரைக்கும் மொரட்டரியம் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்குது. அந்த பீரியடுக்கு அப்புறம் தான் நம்ம கடன் அடைக்க போகிறோங்கிறதெல்லாம் உண்மை தான். ஆனாலும் நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் அந்த கடனை வாங்கின உடனே எப்படி காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறோமோ இல்லை அந்த படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறோமோ அதே மாதிரி இந்த கடனுக்கான பணத்தையும் கொஞ்சம் ஏர்மார்க் பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த குழந்தை வேலைக்கு போகும்போது அவனுக்கு கஷ்டமாக இருக்காமல் அவனுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக மாறிவிடும். அதனால் இதையும் பிளான் பண்ணோம். அன்டில் அதர்வைஸ் வி பிளான். நம்ம ஆக்டர் வடிவேலு சொல்கிற மாதிரி எதையும் பிளான் பண்ணி தான் செய்யணும்னு சொல்லுவார் இல்லையா, அந்த விஷயம் மனசில் எடுத்துக்கணும். ஃபினான்ஷியல் எப்போவுமே பிளான் பண்ணி தான் செய்ய வேண்டும். பிளான் பண்ணாத வாழ்க்கை நமக்கு ரொம்ப மோசமான விளைவுகளை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. அதனால் we have to be very clear on what we are doing. மற்றும் ஒரு காணொளி மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.